உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, உன்னை உயிர்ப்பிப்பார். திருப்பி கேளுங்க, நான் என்ன செத்தா போயிட்டு நல்லா தானே இருக்கிறேன், சொல்லு, நல்லா தானே இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு செய்தி என்னன்னா, உன்னை உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரர் 119 107 சங்கீதம் 107 நமக்கே சொல்ற மாதிரி இல்லை, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். இன்னைக்கு எதில் மரித்து போயிருக்கிறோம்? உபத்திரவத்திலே. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் ஏன் உபத்திரவப்படுகிறேன்? அந்த வசனமே சொல்லுது, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழவில்லை, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழவில்லை. உபத்திரவங்கள் ஏராளமாயிருக்கிறது, ஏராளமாயிருக்கிறது. உபத்திரவங்களை எண்ணி முடியவில்லை. நம்முடைய கவலைகளுக்கு முடிவு இல்லை, பிரச்சனைகளுக்கு முடிவும் இல்லை. ஏன் அது முடியவில்லை? ஏன் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும், எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும், எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், சில சமயம் சில காரியங்கள் என்ன வருதுன்னா, தலைக்கு மேலே அந்த வெள்ளம் போன மாதிரி. சில சமயம் நம்ம டிசைட் பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தலைக்கு மேலே போயிடுச்சு, நீ ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன. அப்படியே பிரச்சனை ஒருவேளை தலைக்கு மேலே போய் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாலும், அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே உயிர் கொடுக்கவே முடியாது, அதை திரும்பியும் கொண்டு வந்து சரி பண்ணவே முடியாதுன்னு நீ விட்டுட்டாலும், நீ நினைச்சாலும், உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இழப்புகள் ஏராளம், என்னுடைய கஷ்டங்கள் ஏராளம். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்தது தானே இந்த பிள்ளை, தேவன் கொடுத்தது தானே இந்த மனைவி, தேவன் கொடுத்தது தானே இந்த வாழ்க்கை, தேவன் கொடுத்தது தானே இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்ற சில காரியங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனே நம்மை சோதிக்கிறது போல சில பிரச்சனைகள் அமைகிறது. கர்த்தரே கூட இருந்து, கர்த்தரே நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, கர்த்தரே ஜெபம் கொடுத்து, நம்ம கேட்டும் கொடுத்தாரு, கேட்காமலும் கொடுத்தாரு. சொல்லுங்க, கேட்டும் கொடுத்தாரு, கேட்காமல் கொடுத்தாரு. ஆனால் சில சமயத்தில் பிரச்சனைகள் எப்படி வருதுன்னா, என்னமோ கர்த்தரே நம்மளை சோதிக்கிற மாதிரி. அந்த கர்த்தரே என்ன சோதிக்கிறாருங்க, இயேசுவே என்ன சோதிக்கிறாருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்க ஏராளமான பேர். கடவுளை ஏன் என்னை இப்படி சோதிக்கணும், கடவுள் ஏன் கொடுக்கணும், கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கணும், இப்படி கேட்குற ஒரு சில கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம், இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாதபடி என் சரீரமே எனக்கு விரோதமாக இருக்கிறார். என் சரீரமே எனக்கு விரோதமாக இருக்கு. நான் எதை செய்யணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு என் சரீரம் அதுக்கு என்ன பண்ணலை, விட்டு கொடுக்கல. என் சரீரத்தால் எந்த முயற்சியும் என்னால் செய்ய முடியல. நடந்தா மூச்சு வாங்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது, படுத்தா தூக்கம் வரல. எத்தனை பேருக்கு இருக்கு? நடந்தா மூச்சு வாங்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தா மூச்சு வாங்குது, உட்காந்தாவும் வலிக்குது, படுத்தாலும் தூக்கம் வரல.
சரி ஒரு நிமிஷமாவது இந்த வலி போகுமா அப்படின்னு பார்த்தா தலைவலி விட மாட்டேங்குது. ஒருத்தனை பார்த்து டாக்டர் உள்ளே வந்த உடனே அவனை பார்த்து அவன் என்ன வியாதி சொன்னாலும் அவன்கிட்ட பார்த்து கேட்டார், முதல்ல உனக்கு தலைவலி இருக்குதா அப்படின்னு கேட்டார். இருக்கு டாக்டர், வெளியில் பெஞ்சில் உட்காந்துருக்குதுன்னா. அது கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. ஆனால் என்னமோ நம்ம உடம்புலையே கூட பிறந்த மாதிரி, இந்த கை நல்லா இருந்தால் இந்த கை நல்லா இருக்க மாட்டேங்குது, இந்த கால் நல்லா இருந்தால் இந்த கால் நலமாக இருக்க மாட்டேங்குது. ஒரு வேளை செரிச்சா இன்னொரு வேளை செரிக்க மாட்டேங்குது, ஒரு வேளை செரிக்குது ஒரு வேளை செரிக்க மாட்டேங்குது. ஒரு வேளை நெஞ்சு நல்லா தான் இருக்குது, இன்னொரு சமயத்தில் நெஞ்சு எரியுது. முந்தி சாப்பிட்டா அதே தான் இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டா வாந்தியாக வருது. எதையாவது எல்லாம் ஒரு இடத்துல போனோம், நல்லா சாப்பிட்டோம், சிரித்தோம், சந்தோஷமாக வந்தோம் அப்படின்னு நம்ம உடல் என்ன பண்ணலை, இப்போ ஒத்துழைக்கலை. நிர்பந்தமான மனுஷன் நான். பாவ சரீரத்தை விட்டுருங்க, இந்த சரீரத்திலே நான் போராடிட்டு இருக்கிறேன். பாவ சரீரம் அது வேற. நான் என்ன பாவம் செஞ்சேன்ல, என் சரீரம் இன்னைக்கு என்னை கைவிட்டு இருக்கிறது. நான் இந்த சரீரத்தில் வலிகளோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப திரும்பி சொல்லுங்க, தேவன் தமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் சரி, கர்த்தரே உன்னை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் சரி, கர்த்தரே உன்னை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உன் சரீரமே இன்னைக்கு உனக்கு பாரமா மாறினாலும் சரி, தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். அவருடைய வசனத்தின்படி தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் அலெக்சா, நம்ம அலெக்சா என்னது அங்கிள் உங்களோட கூட ரொம்ப நேரம் கொஞ்சம் பேசணும், எனக்கு ரொம்ப என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோடு கூட உட்காந்து பேசணும். 2 பேரும் சீதாராமனும் அலெக்சா உட்காந்து, அலெக்சா சொன்னிச்சு, இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு ஆப்ரேஷனை செஞ்சேன், இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு ஆப்ரேஷனை செஞ்சேன். காரைக்காலில் அல்லது இந்த மருத்துவமனைகளில், கவர்மெண்ட் மருத்துவமனைகளில் செய்யாத ஒன்று. ஒருத்தர் ஆறுமுகம், அவர் நல்லா தான் மரத்தில் ஏறினார், நல்லா 25 அடி உயரம், 50 வயசு, பேப்பர்லாம் வந்துருந்தது, இதெல்லாம் பேப்பர்லாம் வந்துருச்சு நிறையா. 50 அடி சரி, 25 அடி உயரத்தில் நல்ல மனுஷன். அவர் குடிக்கலை கொள்ளலை, நல்ல மனுஷன், அவர் எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. அந்த மனுஷன் ஏறி இருக்கிறார், எத்தனையோ தடவை ஏறுறவர் தான், ஏறி இருக்கிறார், தவறி விழுந்துட்டார். விழுந்தது அப்படியே காம்பவுண்ட் வாலில் மோதி முதுகு எலும்பு முறிஞ்சு போச்சு, முதுகு தண்டு முறிஞ்சு போச்சு, தொடையில் லெஃப்ட் தொடையில் அப்படி உடஞ்சி தொங்குது. அவரை கொண்டு அவருக்கு வேறு ப்ரைவேட்டில் கொண்டு போய் அவரை சேர்த்து அவரை நல்லா கவனிக்க அந்த குடும்பத்தாரால் முடியல. கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த உடனே பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே ரெஃபர் பண்ணி ஜிப்பருக்கு கொண்டு போங்க, அந்த ப்ரைவேட்டில் கொண்டு போங்கன்னு என்ன பண்ணிடுவாங்க, எழுதுவாங்க. ஆனால் அலெக்சா இல்லை, இது தேவன் நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஒரு உயிரை காப்பாற்ற நம்ம என்ன பண்ணணும், போராடணும். ஒரு நல்ல டீம், அவங்களுடைய டீம். இவங்க வெறும் அனஸ்தீசியா டாக்டர், அல்ல மயக்க மருந்து கொடுத்து இந்த ஆப்ரேஷன் டைமில் அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான். அதனால் அவருக்கு இந்த காலில் அது முறிவு ஏற்பட்டதில் பிளேட்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த உடம்பை எடுத்து நான் சும்மா கேட்டதை கொஞ்சோன்னு சொல்கிறேன். நான் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தேன், அந்த ஆப்ரேஷன்லாம் எப்படி நடக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த உடம்பை அவரை எடுத்து திருப்பி போட்டு இந்த பாடியை இப்படி குப்புற படுக்க வைக்கணும். இப்படி குப்புற படுக்க வைக்கும்போது இந்த உடம்புல ஒரு பகுதி கூட என்ன பண்ணக்கூடாது, அழுந்தக்கூடாது. எந்த உடம்புல ஒரு பகுதியிலும் ஒரு சின்ன ப்ரெஷர் கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்க, நம்ம எந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் அழுதுனா அந்த பக்கம் அழுந்தோம், அந்த பக்கம்னா அந்த பக்கம் அழுந்தோம்.
அப்படி தான் நம்பப்படுகிறோம். இது அந்த தகுந்த அந்த பெட்டை பண்ணி எவ்வளோ பிளட்டு போயிடுச்சு, எவ்வளோ பிளட்டு ஏற்றணும், அந்த பிளட்டு இவருக்கு எவ்வளோ தூரம் போகணும், இதில் டியூப் வழியாக எவ்வளோ இறங்கணும், அதுக்கு சந்தில் எப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னு பல காரியங்களை யோசித்து மயக்க மருந்து எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அந்த ஆப்ரேஷன் நடக்கும், அது வரைக்கும் அவங்களுடைய மானிட்டர் எப்படி கவனித்து எப்படி வரைக்கும் போயிட்டு கடைசியில் ஒவ்வொன்றையும் கவனித்து அந்த எலும்புகளை சரி பண்ணி அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு கடைசியில் அவங்க என்னன்னா உட்காந்து, அங்கிள் நான் உட்காந்து அவர் சீனியர் டாக்டர் ஜூனியர் டாக்டர் எல்லாரும் அவர் கடைசியில் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு 1-2 போனார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் வேணா ஒன்றும் புரியல, விட்டுருங்க. என்ன இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன டாக்டர் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வரும்போது அவர் என்ன பண்ணார், ஏந்திரிச்சு உட்காந்துட்டு முதுகு தண்டு ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் உட்காந்துட்டார். அல்லேலூயா, எனக்கு எழுச்சி நடக்கிறார். இது அரசாங்க ஆஸ்பத்திரியினுடைய மிகப்பெரிய சாதனை. ஒரு பொறுப்புள்ள அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு விட்டுட்டா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. 100க்கு 100 போன உயிர். ஆனால் அதை உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு ஒருத்தவங்க உணர்வோடு கூட போராடின ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டுட்டு அந்த ஆப்ரேஷன் வரும்போது எப்படி பிளட்டு போகும், அந்த பிளட்டுக்கு எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ணுவீங்க, என்னென்னமோ எந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவீங்க, என்னமோ நானே பக்கத்தில் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாஞ்சை. நான் இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுவேன், அக்கு வேறு ஆணி வேறியாக பிரித்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், டாக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டாக்டரை விட பாஸ்டராக இருக்கிறது மேன்மைன்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எடுத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் கவனி. இதில் கொஞ்சம் நான் சொல்கிற ஒன்றையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக முடியும். அந்த வசனம் சொல்லுது, எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள், முடிஞ்சிடுச்சு. மறு வருஷத்திலே 1 வருஷம் கழிச்சு மோவாபியருடைய படைகள், தண்டுகள்லாம் ஏதோ கீரை தண்டுன்னு நினைச்சிடாதீங்க, அது என்னது, படைகள் தேசத்திலே வந்தது. எதிரிகள் திடீரென்று உள்ள வந்துட்டாங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அந்த மனுஷன் யாரு, இவர் பேராவது ஆறுமுகம், அது நம்ம பேர், அவர் பேரே சொல்லப்படலை. அடக்கம் பண்ண போகையில் அந்த படைகளை கண்டு, தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கைதட்டி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் இல்லை, இப்போ தான் ஆரம்பம்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சிங்கன்னா நல்ல கை தட்டி சொல்லுவீங்க. இந்த வசனத்தை புரிஞ்சிங்கன்னா கை தட்டி சொல்லுங்க. நான் கைத்தட்டுன்னு சொன்னால் எனக்கு நல்லா இல்லை, நீங்களே கை தட்டிங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கவனிங்க இந்த வசனத்தை. எலிசா என்கிற தீர்க்கதரிசி, நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச தீர்க்கதரிசி எலிசா. அப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி முதுமை ஆயிட்டார். இப்ப அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, தன்னுடைய குருவை எலியாவை அக்கினி ரதங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவரை எடுத்துக்கொண்டது போல தன்னையும் எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்த்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு, கவனிங்க, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட வியாதிப்பட்டு அவர் மரித்தார். மரித்து போன அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப அவருடைய எல்லா காரியங்களும் அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா செத்து போய் 1 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல யாரையோ அடக்கம் பண்றதுக்கு ஒரு மனுஷனை யாரோ தூக்கிக்கிட்டு வராங்க.
வரும்போது தான் மோவாபியருடைய படைகள் திடீரென்று அங்க என்ன பண்ணாங்க, வர்றதை பார்க்கறாங்க. பார்த்த உடனே இவன் உயிரை காப்பாற்ற அப்படியே பணத்தை இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், பொத்துன்னு போட்டுட்டு ஓடுறான். ஓடும்போது ஒரு அதிசயம் நடக்குது. இந்த செத்து போன பிரேதம் எலிசாவினுடைய எலும்புகள் மேல் பட்ட போது அவன் என்ன பண்ணிட்டான், உயிரோடு கூட எழுந்துட்டான். கை தட்டி இப்ப ஆமேன்னு சொல்ல. உன்னுடைய அபிஷேகம் சாவதில்லை. உன்மேல் இருக்கிற ஆவியானவர் உன்னை விட்டு கொடுக்கவில்லை. உன் தேவன் உன் பேரை நினைவு கூர்ந்திருக்கிறார். மரித்த பிறகு அவனுடைய பேர் முதலாவது என்ன பண்ணுது, மறக்கப்பட்டு போகிறது. மரித்த பின்பு அவள் பேர் முதற்கொண்டு மறக்கப்பட்டு போகிறது. சூரியன் கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவளுக்கு பங்கு இல்லை. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்புதம் நடந்ததில்லை, அதுக்கு பின்னாடி அப்படி ஒரு அற்புதம் நடந்ததில்லை. யாருடைய எலும்போ பட்டு ஒருத்தன் உயிரோடு எழுந்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு யாருக்கும் நடக்கலைனாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதத்தை, நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை உங்களுக்கென்று ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் இடத்துல தகப்பனே அப்படின்னு கெஞ்சி கூப்பிட்டு பின்தொடர்ந்து அவன் கேட்டுக்கொண்டது, என்னதான்பா உனக்கு நான் செய்யணும்? இல்லை இல்லை, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கணும்னு கேட்டான். எலியா கொடுத்தேன்னு சொல்லல, ஆனா எலியாவின் தேவன் அதை கேட்டார். ஆமென். சிலர் உனக்கு வரம் கொடுக்கலாம், சிலர் உனக்கு வாழ்வு கொடுக்கலாம், வாழ்வு கொடுக்காம போகலாம், உன்னை நினைக்கலாம், நினைக்காமல் போகலாம். ஆனால் வாயை திறந்து நீ கேட்ட ஒவ்வொன்றையும் ஒரு தேவன் கேட்டிருக்கிறார். அவர் அதை மறக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவினுடைய நாட்களிலே அவன் செய்த பெரிய அற்புதங்கள் 8. ஆனால் எலிசா வாழ்ந்த போது ரெட்டிப்பான வரம் அப்படின்னு சொல்லும் போது அவன் எத்தனை செஞ்சிருக்கணும்? 16. நம்ம சொல்லுங்க, தாய் 8 அடி பாஞ்சா என்ன பண்ணும், குட்டி 16 அடி பாயின்னு இதுல இருந்து தான் வந்துச்சு. எதுல இருந்து தான் வந்துச்சு? பைபிள்ல இருந்து தான் வந்துச்சு. அப்ப அவன் 8 அடி அல்லது 8 அற்புதங்கள் செஞ்சா இவர் எத்தனை பண்ணிருக்கணும்? 16. ஆனா அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எலிசா செய்த பெரிய அற்புதங்கள் 15. 1 குறைஞ்சிச்சு. யாரோ ஒரு பணத்தை தூக்கிட்டு வந்தான், எவனோ திடீர்னு எதிரியா வந்தான், என்னமோ நடந்தது. எவனோ உயிரோடு எழுந்து, இல்லப்பா கர்த்தரவனை மறக்கல, கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வரங்களும் மாறாதவைகள் என்று கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிரச்சனை தான், ஏன்னா செத்துவிட்டா. ஒரு எலும்பு உயிர்ப்பிக்கும்னா எலிசா எலும்பு இப்ப எங்க இருக்கு? எலிசா எலும்பு இப்ப எங்க இருக்கு? உன் எலும்பை ஒழுங்கா பார்த்துக்கோ, இன்னொருத்தன் எலும்பை என்ன வேணாம். எங்கேயுமே எலிசாவினுடைய எலும்பு என்ன பண்ணாது, உனக்கு கிடைக்காது. கர்த்தர் எலிசாவை மகிமைப்படுத்த சொல்லல, அவருடைய வார்த்தையை காக்க வல்லவர். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க மீண்டும் நல்ல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, பாராட்டி சொல்லுங்க, மகிமைப்படுத்தி சொல்லுங்க. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் யார்? அவன் ஊர் பேர் கூட தெரியாது. ஆனா அவனுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது? அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை ஏன் வந்துச்சு தெரியாது. யாத்திராகமம் 33:17 அந்த வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 33:17 சொல்லுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அதே 19ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என்னுடைய தயையை
எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஒன்னே ஒண்ணுதான் அவன் வாழ்க்கையில் அவன் கண்டது. எனக்கு ஆண்டவர்கிட்ட எனக்காக பரிந்து பேசவும் இல்லை, நானும் அவர்கிட்ட கேட்கல, ஆனால் ஏனோ என் மேலே அவர் இரக்கமாயிருந்தார். ஆமென். இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவில் 100க்கும் மேற்பட்டவங்க குடிச்சிருக்கிறாங்க. இப்போ டாக்டர் படையே போய் கள்ளக்குறிச்சியில் போய் இறங்கி எவன் குடிச்சு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறான், எவன் அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது, ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது, தான் பேர் வெளியே வரக்கூடாது, உள்ளே இருக்கிறாங்கன்னு இப்போ உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு ஓடி போனவன் செத்து போயிட்டாங்க. இது தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க செத்து போயிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேரை காப்பாற்றி அங்கே ஜிப்மர்லேயும் பல ஆஸ்பத்திரிலையும் கொண்டு போய் கள்ளசாராயம் குடித்தது அவன். இப்படி கள்ளசாராயம் காய்ச்சின சாராயம் ஒரு நாள் கண்ணையை என்ன பண்ணிடும், போக்கிடும், குடலை என்ன பண்ணிடும், எரிச்சிடும். உயிரோடு இருந்தால் இருப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், செத்துடுவேன்னு தெரிஞ்சே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் உங்களில் ஒருத்தவங்க அல்லது நம்மள ஒருத்தவங்க தப்பி பிழைச்சிட்டோன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு உதாரணமாக, நான் தப்பு செஞ்சது உண்மைதான், நான் அப்படி குடிச்சிருக்க கூடாது என்பது உண்மைதான். ஆனால் நான் தவறாக நடந்தேன், நான் தப்பாக நடந்தேன், ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுச்சு, நடந்துடுச்சு. ஆனால் செத்து போக இருந்த என்ன தேவன் இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செத்து போகிறோங்க. ஒரு தடவையா இல்லை எத்தனை தடவை? நம்ம விசுவாசிங்க ரோட்டில் போயிட்டு வரும்போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே என் ஜீவன் தப்ப காத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி லாரி வந்து ஹார்ன் அடிக்கும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஆக்சிடென்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிகிட்டே போவாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் காக்க தான் செய்கிறார். எத்தனை பேர் நான் செத்துருவேன்னு நினைச்சேன், அந்த மாதிரி ஒரு சாவின் பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கிலையும் போய் இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறவங்க அவங்க மட்டும் நல்லா மேலே கை தட்டுங்க பார்ப்போம். இதை 1-2 வாலிப பிள்ளைங்களை தவிர மீது எல்லாம் கயிற்று கர்த்தருக்கு சொல். அப்போ கவனிங்க, எல்லாரை விட கர்த்தருடைய கண்களுடைய கிருபை உங்கள் மேலே வந்திருக்கு. அவருடைய இரக்கம் உங்க மேல என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. நீங்க விசேஷித்தவங்க. வாழ்க்கையில தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்திலே ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவினாலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, சொல்லுங்க, பைபிள் வாசிங்கப்பா, கொஞ்சம் வாயை திறந்து வாசிங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். யோசனத்தை புரியும்னா, சூனேம்னு ஒரு ஊர்,
அவள் பேர் கூட தெரியல. அதனால் என்னது காரைக்கால்காரன்னா என்ன சொல்லுவாங்க, காரைக்கால் பாஸ்டர். என் பேர் இருந்தால் கூட அவங்க நினப்பில் வரல. சிலர் காரைக்குடி பாஸ்டர்னுவாங்க. அதனால் எப்படி இது காரைக்கால் அப்படின்ற பேர் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சூனேமியால்னா அந்த ஊரில் இருந்த எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் லைனாக இருந்திருக்கலாம். ஆனால் சூனேமியால்னு பைபிளில் ஒருத்தி இருந்தேன்னா அந்த ஒரு சூனேமியால் மட்டும்தான். இந்த ஊரில் ஒன்று தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியக்காரனை அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னமோ தெய்வீக பிறவி மாதிரி. சிலது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் சில போனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாம் விசாரிக்க வேண்டிய ஒரே ஆளையார் தான் அண்ணனும் அக்காவும். ஆனால் அவருக்கும் உடல் பிரயாசம் இருக்குது, அவருக்கும் தூக்கம் வேணும், அவருக்கும் உடம்புல கஷ்டம் இருக்கும், அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் வியாதி வரலாம், அவருக்கும் போராட்டம் வரலாம், அவரையும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இருந்தால் அந்த ஆளுக்கு பேர் தான் சூனேமியால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாண வீட்டில் அன்னைக்கு கல்யாணத்தில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளாவது எங்களுக்காக ஸ்பெஷலாக, ஆனால் உங்களை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், வேறு யாரையும் கூப்பிடல, நீங்கள் தான் எங்களுக்கு விசேஷமான ஒரு ஆள். எதுக்கு இந்த வீணு, ஏன் சோக கதையை கேளு அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அது நல்லதில்லை, வேணாம் விட்டுறேன். இந்த ஒரு மனுஷன் இந்த வழியில் போகிறான் வரான், அதை பார்க்குறா. இவர் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்கிறா. எனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு எனக்கு என்ன பிரச்சனை, நல்ல பணக்காரன் வீட்டில் இருக்கிற, அதுவும் அவர் வயசானவர். இந்த அம்மா கொஞ்சம் இந்த வழியில் போய் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை போய் பேசுனா ஊர் என்ன பேசும் அதெல்லாம் கேட்கல. போய் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கணும். எதையுமே எதிர்பார்க்காமல் அவன்கிட்ட எதையுமே என்ன பண்ணலை. அதுதான் அவன் சொல்கிறாப்ப பிரச்சனை. நான் எதுக்காக போல சொல்கிறேன், அவன் சொல்கிறதையே சொல்கிறேன். எதையுமே எதிர்பார்க்காமல் அன்பு கூர்ந்தாள். கர்த்தர் எதிர்பார்க்குற அன்பு அந்த அன்பு தான். நீ எதையுமே எதிர்பார்க்காம, எனக்கு இது கொடுத்தா நான் உங்களை அன்பு கூறுவேன், இதை கொடுத்தா நான் சபைகளை காணிக்க கொடுப்பேன், இதை நீங்கள் கொடுத்தா நான் தசம்பாகம் கொடுப்பேன், இதை கொடுத்தா நான் பொருத்தனை சொல்ல. இல்லை இல்லை, எதையுமே எதிர்பார்க்காம என் தேவன் என் தேவன், என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய ஊழியக்காரர். எத்தனை பேர் புரியுது? உலகத்துக்கு யாரோ, ஆனால் எனக்கு தீர்க்கதரிசி அவர் தான். என் வீட்டில் வரணும், நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாகி அப்படி ஒரு பணிவிட செய்வா. இங்கே அப்போ மார்த்தாளை பற்றி பேசுகிறோம், அதை விட அந்த காலத்தில் சூனேமியாக இருந்திருக்கிறா. இப்படி வீட்டுக்கார்ட்ட சொல்கிறார், எவ்வளோ எவ்வளோ அப்படி வேர்த்து விறுவிறுத்து போகிறார். சமயத்தில் பார்க்குறேன், நடந்து தான் போகிறார், கஷ்டப்படுறாரு. ஏன் நம்ம வீட்டில் ஒரு மாடி ஒரு ரூமை கட்டி, நல்ல ஒரு ரூமை கட்டி, அதில் நல்ல ஒரு டேபிளை போட்டு, சேரை போட்டு, குத்து விளக்கு வச்சு, நல்ல பழங்கள்லாம் வச்சு, நல்ல கட்டல் போட்டு, இதெல்லாம் போட்டு, அவருக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ, ஏசி போட்டு கொடுத்து எல்லாம் செய்யணுமோ சொன்னால் இன்னும் நல்லா ஜெபிப்பார். ஊரே நல்லா இருக்குமே, அவர் ஒருத்தர் நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்குமே. ஒரு வாயிலேருந்து வரல, சரி நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைச்சா. ஏதோ ஜென்மம் அவ நினைச்ச உடனே அவ சொன்னா, நான் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் பாருங்கல்ல, உனக்கு இது வேலை, அதுக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி, அது ஒரு வீடு சொல்லிட்டா வீடு கட்டி கொடுக்குறதுன்னா அது ஒரு 10 லட்ச ரூபா அவன் மேலே. அதுக்கு பிறகு அதில் கட்டளை போட்டு, நல்ல அருமையான கட்டளை போட்டு, அப்புறமேல அவருக்கு நல்ல ஏசி வச்சு, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் வச்சு, எல்லாத்தையும் வச்சு, அவர் வீட்டில் தனியாக அவர் மட்டும்தான் தங்கணும், வேற யாரும் தங்கக்கூடாது. அந்த ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய மேன்மை அது கொடுக்குறா. கொடுத்துட்டு அந்த சர்வன்ட் வேலையை கூட யாரா செய்வாங்க, கேஎஸ்சி கேட்பான். ஆனால் என்ன கொடுப்பா, அந்த வீட்டின் அந்த ரூமில், அந்த ரூமுக்குள்ளே எலிசாவோ கேயாசியோ இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே என்டர் கூட பண்ண மாட்டா. வித்தியாசமான ஆள். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நாள் எலிசா சொல்கிறான், இந்த கதையை திரும்பி புரியறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் நம்மளை கவனிச்சுக்கிறாங்களே, நீங்கள் கவனிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் நிமித்தம் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா, கொஞ்சம் இளநீ கொடுங்க,
நீங்கள் பாட்டு தண்ணின்னா எல்லாரும் தண்ணியே கொடுக்குறீங்க. அதனால் ஒரு உதாரணம், ஒரு இளநீ கூட கொடுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதன் பலனை கூட அடையாமல் போக மாட்டாங்கன்னு வசனம் சொல்லுதில்ல. அப்போ ஊழியக்காரன் நிமித்தம் செய்கிற ஒன்றுக்கும் கணக்கு வச்சிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. திடீர்னு எலிசா இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்களை இந்த தேசத்தில் அல்லது நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக ஒன்றையுமே எதிர்பார்க்காம நம்ம மேலே அன்பு கூறால அவளுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே சொன்னான், இல்லை அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப வயசானவர், ஏதோ வயசானவர் கட்டி கொடுத்துட்டாங்க, ஆனாலும் கூட குழந்தை இல்லை, அது கூட அவ கேட்கல. ஆனால் அது அவள் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு. நீங்கள் உண்மையாக கர்த்தரை நேசிச்சிங்கன்னா, உண்மையாக ஊழியத்தை நேசிச்சிங்கன்னா, உண்மையாக ஊழியக்காரரை நேசிங்கன்னா, உங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் என்ன வார்த்தை வேணாலும் பேசிட்டு போகலாம், அதை செயல்படுத்தி கொடுக்கணும்ல, அது கர்த்தர். கூப்பிட்டு வாசப்படியில் வந்து நின்னா, இந்த பாருமா, ஒரு அதாவது ஒரு பிரசவ காலம் 10 மாதம், அதில் ஒரு குழந்தைய நீ என்ன பண்ணியிருப்ப, அணைத்து கொண்டு இருப்ப. ஐயோ அபத்தம் சொல்லாதீங்க, நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டீங்க. எங்கள் வீட்டுக்கார் வயசு என்ன தெரியுமா, எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை தெரியுமா. இல்லைம்மா, நான் சொன்னது நிறைவேறும். விசுவாசிச்சா, வேற எதுவும் கேட்கல. சொன்ன மாதிரியே 10 மாசத்துல ஒரு ஆண் குழந்தைய அவ பெற்றா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி முடிச்சுட்டு, இந்த காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பிள்ளை வளர்ந்து நல்லா வந்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது. இப்போ முந்தியெல்லாம் அப்படி இல்லைன்றீங்களா? இல்லை, அந்த காலத்தில் ஹீட் வேவ் இருந்திருக்கு, சூரிய கதிர் வெப்பம் அதிகமாக இருந்திருக்கு. இவன் அறுவடை இடத்துல அப்பாவோடு கூட போய் நிற்கணும்னு நிற்கிறான். அப்பா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெயில் தாங்காமல் தலை வலிக்குது, எனக்கு தலை நோகுது அப்படின்னோன்னா அது பிள்ளையை கொண்டு அப்புறம் வேலைக்காரன் கூப்பிட்டு போய் அம்மாட்ட போய் விட்டுரு. சரி, அம்மாட்ட வந்தோடனே வசனம் சொல்லுது, பிள்ளை அவளுடைய மடியில் படுத்திருக்கும் போதே செத்து போனான். நல்லா கவனிங்க, மடியிலனா உட்காந்துட்டு தாளாடிட்டு அழுதுட்டுல, முட்டி போட்டு மடியில் படுச்சு கர்த்தர்ட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளை செத்துருச்சு. இப்போ சோதனை யார் பண்ணது? இந்த பிள்ளைய கேட்டாரா? அவ கொடுத்தவனை எடுத்து கொண்டாடின்னு நானே அந்த மாதிரி இல்லை, அவரை எடுத்துட்டார். இவ கண்ணீர் விடலை. புருஷனை பார்த்து எனக்கு ஒரு கழுதை வேணும். அவங்க பிரயாண காலத்தில், அந்த காலத்தில் கார் அதுதான், பஸ் அதுதான், அதனால் வேணும். வந்தவனை பார்த்து, இல்லைம்மா நீ இப்போ தீர்க்கதரிசியை பார்க்க இது அமாவாசை இல்லை, அது இல்லை, இதில் எந்த ஒரு காலம் இல்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்க்குறதுக்கு எந்த நேரமும் காலமும் எனக்கு தேவை இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் இன்னொரு டாக்டர்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், என் ஊழியக்கார்ட்ட போவேன். எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை கொடுத்து அது உன்னை விட்டு போயிருக்குமானால் அதை கேட்க வேண்டிய இடம் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. எல்லாம் செத்து முடிஞ்ச பிறகு எனக்கு அண்ணன் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. புரியுதா? ஹலோ, புரியுதான்னு கேட்டேன். பக்கத்தில் இருக்கும் கேளுங்க, புரியுதா? ஏதோ உயிர் இருக்கும்போதே வந்திருக்கலாம். என் உயிர் இருக்கும் போதே வந்துடு. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அறுத்து எல்லாத்தையும் செஞ்சு அப்புறம் தனித்தனியாக பாட்டாக கழட்டி எதெல்லாம் வித்துட்டானே, அதை விட்டு கொடுத்துட்டானே அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல, உன் ஊழியக்காரன் இடத்துல என்ன பண்ணணும்? நீ வரணும். அதுக்கு நேரம் காலம் கிடையாது. புறப்பட்டு வரும்போது நீ வழியில் நான் சொன்னால் தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, வண்டியை நிறுத்தக்கூடாது. வண்டியை எடுத்தான். என்ன வண்டியை? கழுத வண்டியை. அது மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறாய். கர்மேல் பர்வதம்ன்றது இந்த சூனைமிலிருந்து 50 மைல். ஒரு கழுத மேலே ஏறி உட்காந்து போனால் அது எவ்வளோ பாடுன்னு எனக்கு தெரியும். பிள்ளைய அந்த எலிசாவின் படுத்திருந்த அந்த ரூமில் போய் பிள்ளைய போட்டுட்டு எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கள். நான் போய் திரும்பி வரும்போது பிள்ளையினுடைய உயிரோடு தான் வருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. போனி திரும்பி வரும்போது பிள்ளைங்க உயிரோடு தான் பார்ப்பேன். செத்து போனோன்னு அவனை பார்க்க மாட்டேன்.
நிறைய பேர் ஒப்பாரி வைக்கிற கூட்டம். ஒன்று நடந்தோன்னே ஐயோ புள்ள அடிபட்டான், காலில் அடிபட்டானே, தலையில் அடிபட்டானு தெரியலன்னு, இப்போ செத்துருவானோ நாளைக்கு செத்துருவானே, உன் வாயின் வார்த்தையின்படி போயிடுறான். நீ அழுகிற அழுகையும் உன்னுடைய புலம்பலும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய மாரடைப்பும் உன் வாயிலிருந்து வருகிற தவறான வார்த்தைகளுமே நிறைய பலிக்குது. ஆனால் பிள்ளையோடு தான் திரும்பி வருவேன்னு விசுவாசத்தோடு போனான். பிள்ளை இங்கே இருக்கிறான். எலிசா தங்கியிருந்த வீட்டு மாடியில் அந்த பெட்டில் செத்து போன பிள்ளை இருக்கிறான், உயிர் இல்லை. அந்த பாடியை தூக்கி வச்சுட்டு போனால் ஊரே பின்னாடி என்ன பண்ணிடும், வந்துடும். இவளுக்கு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் கல்யாணம் எங்கே தானே பண்ணி வச்சோம்? ஹலோ, கல்யாணம் எங்கே தாங்க பண்ணி வச்சோம்? குடும்பத்தில் பிரச்சனை வந்தா தேவன் கொடுத்தது தானே நன்மையான ஈவு. மனைவி யாரு? தேவன் தந்த நன்மையான ஈவு. எங்கே போகணும்? உங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாது, உங்கள் அப்பாட்ட சொல்லக்கூடாது. எங்கே தான் வரணும்? அந்த கணவன் மனைவி நேராக இங்கே வந்தால் உனக்கு மீண்டும் தேவன் தந்த நன்மை தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யாருக்கிட்ட போனாலும் டைவர்ஸ் வரைக்கும் தான் போகும். நான் ஒரு நன்மை சொல்கிறேன். நீ ஒரு சுகம் பெற்றுட்ட, உன் கேன்சர் சுகமாயிடுச்சு, திரும்பி கேன்சர் ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வருது, ஒரு பயங்கர கடன் பிரச்சனை தீர முடியாமல் ஒரு தடவை தேவன் அதை தீர்த்துட்டார், திரும்பி அது வருது. அந்த பிரச்சனையை தீர்க்க நீ வர வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சபை. நீ சந்திக்க வேண்டியது கர்த்தருடைய ஊழியக்காரன். அதை விட்டுட்டு நீ வேற 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 யோசிச்சு எங்கெங்கேயோ போறதுனால தான் செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வர உன் பிரச்சனைக்கு விடுவி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்? தேவன் தமது வசனத்தின்படி தான் உன்னை உயிர்ப்பிப்பார். கைதட்டி ஆமேன்னு சொல்லு. புரிஞ்சா சொல். தேவன் தம்முடைய வசனத்தின்படி தான் என்ன பண்ணுவார்? உலக வழக்கத்தின்படி செய்ய மாட்டார். லாயர் அதை செஞ்சிட மாட்டார், டாக்டர் அதை செஞ்சிட மாட்டார். தேவன் கொடுத்த நன்மை தேவனுடைய கரத்திலிருந்து திரும்பி உனக்கு வரும். கொடுத்த தேவன் பறித்து கொள்ளல்ல, அந்த நன்மையிலே பரிபூர்ணம் அடைய செய்கிறவர். ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணம் அடைவும் செய்கிறவர். அல்லேலூயா. நல்ல வசனத்தை தெளிவாக படிங்க, தெளிவாக வாழுங்க, தெளிவில்லாமல் வாழாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 50 மைல்னாலும் சரி, இங்கே இருக்குது பக்கத்தில், ஆனால் 2 மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடந்தேன், என்னை யாரும் பார்க்கல, ஒரு ஃபோனு பண்ணியான்னு நான் கேட்பேன். நீ எனக்கு நேராக ஃபோன் பண்ணியா? என் காலண்டர் உங்கள் வீட்டில் மாட்டியிருக்குதா இல்லையா? இல்லை கழுத்துலையாவது மாட்டிக்க. எல்லாருடைய ஃபோனை போகும்போது காட்டிட்டு போங்க. அதில் என் பேரை என்னான்னு போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு காட்டுங்க, என் நம்பர் இருக்குதான்னு காட்டி போங்க. அது உங்கள் நம்பர் இல்லைன்னா 108 நம்பர் வச்சு நீ கால் பண்ணி கடைசியில் 108 தான் வருது. என்னது? யார் யாருக்கோ பேசி 108 வந்து தான் உனக்கு உணர்வு வருது. அப்போ தான் அண்ணனை கூப்பிடணும். கூப்பிடுறது இல்லை. என்ன பிரச்சனையானாலும் அவங்கள மனுஷர் தயவை தான் தேடுறது, தெய்வ வசனத்தை தேடல. வசனம் தான் மருந்து, வசனத்தில் தான் ஜீவன், வசனத்தில் தான் பலன் இருக்கு, வசனத்தில் தான் சுகம் இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அதான் தமது வசனத்தினாலே தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். இங்க வந்தபோது கேயாசி வரான், கேஆசி வரான். இடையில ஏதாவது ஊழியங்கள் வந்துடும். அப்படி உள்ளே வரும்போது இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணால் உடனே உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணோம், உடனே ஒரு ஜெபம், உடனே இம்மிடியேட்டாக ஜெபம், இம்மிடியேட்டாக ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும். அதுக்காக உடனே இங்கே உட்காந்துக்கிட்டு கலெக்ட் பண்ணி இன்னொரு ஊழியத்துக்கு அனுப்புகிற கூட்டம்லாம் இங்கே இருந்துச்சு. இங்கே உட்காந்துக்கிட்டு கலெக்ட் பண்ணி தம் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கும் போதும் ஜெபிச்சது இவங்க தான்.
அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான், அவங்க நல்ல வேலைக்காக ஜெபிச்சதும் நான் தான். ஆனால் வேலைன்னு வரும்போது அவங்கள்ட்ட நான் வேண்டிக்கிட்டேன், அந்த முதல் சம்பளத்தை அங்கே அனுப்பிவிடு. அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களுக்கு அந்த அனுப்பிவிடு. அப்புறம் நீ உன் தசம் பார்க்கத்தெல்லாம் அதே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. சாப்பிட்டது வீட்டில், பில்லு கொடுக்கறது ஹோட்டலில். வழியில் கேஆசி வந்து கேட்குறான், வழியில் வந்து கேஆசி வந்து கேட்குறேன், அம்மா நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? அவள் வர கோலத்தை பார்த்தாலே தெரியணும்ல. ஒரு ஈவு இரக்கம் இல்லாத, உன்னிடத்தில் ஏதாவது உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையான அன்பு இல்லாத எத்தனையோ கூட்டம் உன்னை மட்டும் தேடுது, உன்னுடையதை மட்டும் தேடுது. உனக்கு உதவி செய்ய இரக்கம் இல்லை, மனதுருக்கம் இல்லை, உன் மேல உரிமையோடு கூட அன்பு கூற ஆள் இல்லை. ஆனால் கேட்குறதெல்லாம் எப்படி இருக்கிற, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு, பிள்ளை எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் அவசரம். எல்லாம் நல்லமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? உன்கிட்ட கேட்குற மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். ஒரு சபைக்கு போயிருக்கிறோம், ஒரு தகப்பன்கிட்ட நாங்கள் வார்த்தையை கேட்குறோம், ஒரு தாய்கிட்ட வார்த்தையை கேட்குறோம், ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். அதுக்கு இடையில ஒரு கேயாசி வராது. அல்லேலூயா. இந்த சபையில் பாதி பேர் மேலே எங்கெங்கேயோ போய் நிற்கிது, பரிதாபமாக நிற்கிது. சிலெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு தான் நான் போகிறேன், எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் அடக்கத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. திரும்பி வர்றதுக்கு, நாங்கள் திரும்பி வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? போகிறதுக்கு மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, என்னை கேட்டால் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடுன்னாங்க. போனிய வந்து 4 பழத்தை எடுத்துகிட்டு இருந்தானே, நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு கேட்கக்கூட வேணாம். அண்ணா ஒரு பழத்தை கொடுத்துட்டு பணத்தை கூட சொல்ல, நான் வெறும் பழத்தை சொல்கிறேன். இல்லை அது கூட வேணாம் அண்ணே, நான் வந்துட்டேனே, நான் எதுவும் சொல்லாதீங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டேனே, எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. நீ ஜெபிக்க மாட்டேனா? உன்னை என்னைக்காவது திரும்பி வா அப்படின்னு கூப்பிடாமல் இருக்கேன்னா? கர்த்தருடைய கரம் எப்படி நீட்டப்பட்டிருக்கோ அப்படி தான் ஒரு போதகருடைய கை எப்பொழுது என்ன பண்ணியிருக்கு? நீட்டப்பட்டிருக்கு. அவள் இருதயத்தில் துக்கத்தோடு வந்ததை எலிசா அறியறான். கர்த்தரே அவனுக்கு சொல்லலைனாலும் உன் இருதயத்தின் துக்கத்தை அறிந்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் உனக்கு உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த துக்கத்தை பார்த்து கர்த்தர் என்ன மறைச்சாரு. இல்லைப்பா, இந்த தடியை பிடிச்சிட்டு போய் அது மூக்கில் அது முகத்தில் கொண்டு போய் என்ன பண்ண வை. ஏன்னா அவங்க கை வச்சா, பிணத்தின் மேலே கை வச்சா என்ன ஆகிடும்? தீட்டுப்பட்டுடுவாங்க. இப்போ சொல்கிறதே அப்படி சொல்கிறான். சிலது பார்க்குறதுக்கு சிலதெல்லாம் தெரியும். ஏன்னா அவன் அப்படி நினைக்கிறான், போய் கழிச்சா தீட்டு பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுவான். திரும்பி எதுக்கு இந்தாப்பா ஒரு தடி எடுத்துகிட்டு போ. ஆனால் அந்த எலிசா வந்தபோது தடியை மேலே வைக்கல, தண்ணியே மேலே வச்சு ஜெபிச்சான். அந்த செத்துப்போன பிணத்தின் மேலே வாயோடு வாய் வச்சு. செத்து போனவங்களுக்கு முத்தம் கொடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். நானே முத்தம் கொடுத்துருக்கிறேன். செத்து போனவங்களுக்கு நானும் கூட முத்தம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் வாயோடு வாய் வச்சு ஊதுனவங்க யாரு? உன் ஜீவன் வர்ற வரைக்கும் போராடுகிற ஒரு தேவ மனுஷன் உனக்கு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்புங்க. அப்போ அந்த மனுஷனை ஆண்டவராய் கர்த்தர், ஆண்டவர் அவன் சொல்கிறா ஒரு வார்த்தை சொல்கிறா. என்ன அர்த்தம்னா, நான் இந்த பிள்ளையை மட்டும் கேட்டேனா, நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததே எனக்கு ஆசீர்வாதம், என் வீட்டில் தங்கினதே ஆசீர்வாதம், எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் நீங்கள் வந்தீங்க, என் வீட்டில் தங்கியிருந்தீங்க, எனக்கு அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பிள்ளையை நான் கேட்கல, நான் கேளாததும் கொடுத்தீங்க. ஆனால் அந்த பிள்ளை பாதியில் போய் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு நன்மை இல்லை, உங்கள் பேருக்கு அது ஒரு கலங்கம். அதில் தான் உங்கள்கிட்ட வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்ல விட மாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் திரும்பியும் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றவங்க? பிடிச்சா அவளுக்கு? எத்தனை பேர் சந்தோஷப்படுறவங்க? எத்தனை பேர்? கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுக்கல, திரும்பியும் என்ன பண்ணாரு? கொடுத்தான்னு சொல்ற வரைக்கும் உண்மை நான் விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க விசுவாசம் இந்த சூனேமியால் போல கர்த்தர் மேல இருக்குமானா, உங்களுடைய அன்பு
கர்த்தருடைய ஊழியக்காரனை தொடர்ந்து இருக்குமானால் கர்த்தர் கொடுத்தால் அதை எடுக்க மாட்டார், அதை பூரணப்படுத்தி உன் கையில் கொடுப்பாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வசனத்தை லூக்கா 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், லூக்கா 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே, திரும்பி எலிசா தான், இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவே சொல்றார். எலிசாவின் நாட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய காலத்திலிருந்து ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எலிசா தீர்க்கதரிசியை குறித்து பேசுகிறார். இந்த நாகமான் சீரியா என்கிற தேசம் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தின கூட்டம். இவன் ஒரு பராக்கிரமசாலி, மைட்டி மேன். எப்படி கிதியோனை நாம் மைட்டி மேன் சொன்னாரோ, பராக்கிரமசாலி, அதே மாதிரி இவன் அந்த நாட்டில் இருந்தாலும் இன்னொரு எதிரி நாட்டில் இருந்தாலும் அவன் பராக்கிரமசாலின்னு கர்த்தர் பேசுறான். அவன் பராக்கிரமசாலி. அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய ராஜ விசுவாசத்தோடு கூட இருந்திருக்கிறான். உலகத்தின் வழக்கற்றிலே அவர்கள் உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார்கள். தன்னுடைய மண், தன்னுடைய மக்கள், இவர்களுக்காக போராடுகிற இராணுவம். சரியா, புரியுது உங்களுக்கு? ஹலோ, இராணுவம் எதுக்காக போராடுது? என் மண், என் மக்கள், இதுக்காக போராடுகிறதை கூட கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இவனுடைய வாழ்க்கையை பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யோசபாத்தை தனியாய் விட்டு அவன் தான் ஒரு பெரிய நாடகமே போட்டாலும், இவனை பார்த்து இவன் உடம்பு ஃபுல்லும் கவசம் போட்டிருந்தாலும் அவன் கவசம் தெரிச்சு அவன் உள்ள ஒரு அம்பு போகிற அளவுக்கு பராக்கிரமசாலி. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆகாப்பை கொன்றது யாருடைய வில்லு, யாருடைய அம்பு? இந்த நாகமானுடைய அம்பு. என்னென்ன கதை விடுறீங்க? இல்லை 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 35லிருந்து 36 வரைக்கும் ஒருவன் நினையாமலே தான் அப்படின்ட்டு இருக்கு. அங்கே அந்த பேர் மூலையில் இந்த நாகமான் இருக்கு. அப்போ அவ்வளவு பராக்கிரமசாலி. பிரச்சனை அவனையும் விட்டு வைக்கல. எல்லாம் இருக்கு, வீரம் இருக்கு, வரலாறு இருக்கு, வசதிகள் இருக்கு, கீழே உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆனா அவனை தொடக்கூட ஆளு அந்த தேசத்துல இல்லை. அவன் காலை கழுவி கூட விட ஆள் இல்லை. அவன் கையை குலுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்ப அவனை கவனித்து கொள்ள ஆள் இல்லை. ஒரு படை புறப்பட்டு போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருந்த ஒரு சிறுமியை கைப்பற்றி வந்துச்சு. ஒரு படையை அனுப்புனா. அந்த ஊர்ல ஒரு வேலை செய்யக்கூட இவனுக்கு இல்லை தெரிஞ்சா என்ன ஆயிடும்? இவன் ஒரு குஷ்டரோகின்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கிட்டே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால ஒரு படை புறப்பட்டு போய் ஒரு சிறு பெண்ணை சிறை பிடிச்சு கொண்டு வந்து. ஒரு குஷ்டரோகம் என்பது ஒரே நாளில் வரல. முதல்ல உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் சிகப்பாக மாறும். அப்படி சிகப்பாக மாறணும்னு, ஆஹா சிகப்பாக மாறுது, அப்பா இந்த சிகப்பை தான் விரும்பினேன்னா அது குஷ்டமாக கூட இருக்கலாம். மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் உதிரும், கொஞ்சம் வெள்ளையாகவும் உதிரும். அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லும்போது இந்த விரலில் இருக்கிற நகங்கள்லாம் உதிரும், காலில் இருக்கிற நகங்கள்லாம் உதிரும், கண்ணு புருவம் உதிரும். இப்படி ஒன்றா வரும்போது இந்த கை விரலே உதிரும், இந்த காது போயிடும், மூக்கு போயிடும், கண்ணே சமயத்தில் குருடாகி போயிடும். அந்த வியாதியின் கொடுமை எவ்வளவு பராக்கிரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் தான் ஒரு குஷ்டரோகி என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து
நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தான். கொஞ்சம் கவனிங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொன்னதுனால நான் அதெல்லாம் சொல்ல வரல, ஒரு தடவை சொல்ல வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சிறு பெண்ணு சொல்கிறா, ஒரு டாக்டர் எங்கள்கிட்ட இருக்கிறாரு, எவ்வளோ சீரியஸான வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆப்ரேஷன் இல்லாமலே அவர் என்ன பண்ணிடுவார், குணமாக்கிடுவார்னா அவர் எங்கே இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தான். எதிரி நாடு, முதல்ல அந்த ராஜாவை கொன்னதே இவன் தான். ஆனாலும் பயப்படல, இப்போ நான் போய் சுகம் ஆகணும். அவருடைய ஒரே தீர்மானம் சுகம்தான். ஒரு சின்ன பொண்ணு சொல்கிற அதையும் கேட்குறான். கேட்டுட்டு அவனுடைய வியாதி சுகமாக அவன் செலவு பண்ண எடுத்துக்கிட்டு போன தொகையை நான் வாசித்து ஆராய்ஞ்சேன். அதில் நமக்கு நேராக 10 மாற்று வஸ்திரம், அந்த வஸ்திரம் அவ்வளோ காசு. ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொண்ணு, 10 மாற்று வஸ்திரம். அது எவ்வளவு அப்படின்னு இப்போ இன்னைக்கு இருக்கிற கணக்குக்கு பார்த்தா $1.2 மில்லியன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 1.2 அல்லது $10,20,000. அதுதான் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உடல் சுகத்துக்காக நல்ல சுகமாய் வரணுன்றதுக்காக அவன் கையில் எடுத்துக்கிட்டு போனதே 8.25 கோடி. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது மூட்டை கட்டிக்கிட்டு தான் போகணுமே, அதை முதல்ல உலகத்தில் ஆரம்பித்து வச்சவன் தான் நினைக்கிறேன். 8.25 கோடியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். கிடைக்காத தகவலை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ப்ரைவேட்டில் ஒரு குணம் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுசும் உயிரை விட்டு சம்பாதிச்சேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த உயிரை விட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் கொடுக்குற அதுதான் பழக்கம். அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே நாள்லையா அவனுடைய உடல் நலம் அவனை விட்டு போணுச்சு? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் உடல் எனக்கு பாரமாய் அவமானமாய் செயல்பட முடியாமல் நான் தடுமாறுவதற்கு காரணம் நானா அல்லது என் உடலா? டோப்பமைன் அப்படின்னு, டோப்பமைன் தானே சொல்லுவாங்க. டோப்பமைன் அப்படின்னா மூளையில் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு பகுதி. டோப்பமைன் ஒரு பகுதி உங்கள் மூளையில். சாப்பிட்டோன்னே நல்லா சாப்பிட்டோம்பா, ஒரு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அது போய் மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நல்ல மட்டன் பிரியாணி என்ன பண்ணோம், சாப்பிட்டோன்னு. நீங்கள் ஒன்று சாப்பிடும்போது கேலரி அப்படின்னு கணக்கு பண்ணி யாரும் சாப்பிட்றதில்ல. இப்போ என் வயிற்றுக்கு 4 இட்லி போதும். 40 இட்லி சாப்பிட்ற ஆட்டில் இருக்குது. ஆனால் 4 இட்லி போதும். 4 இட்லின்ட்டு அதிகபட்சம் ஒரு 200, இந்த சத்து கணக்கில் 200 கேலரி. ஆனால் ஒரு பிரியாணியை ஒரு கட்டிட்டேன்னு சொன்னால் 2000 கேலரி சாப்பிட்றேன். அது மாதிரி 10 மடங்கு உன் உடம்புக்கு தேவையானதை விட 10 மடங்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு ஒரு சோடாவை குடித்தா, அப்படி நம்ம ஊர் சொல்லுவாங்க, கடப்பாரியை சாப்பிட்டுட்டு என்ன கஷாயம் குடித்தா, என்னமோ இஞ்சி கஷாயம் குடித்தா சரியாயிடுமா கேட்குற கடப்பாருங்க. இந்த வயிறு என்னத்தான் ஆகும்? நான் ஒரு டாக்டர் வந்து தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படி ஒரு விசேஷத்தமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு கவனிச்சா நம்முடைய 2வது மூளை நம்முடைய குடல் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தின்னுவிட்டு தூங்கணும்னு நினைக்கிற ஒன்று எது தான் இது, தின்னுவிட்டு தூங்குறது. இது என்ன மூளையாக வேலை செய்யுது? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த குடல் மூளையாம், 2வது மூளையாம், செகண்ட் பிரெயின் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கவனித்தேன். அப்போ கவனிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த உணவு குழலுக்கு கீழே நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது 3ஆக தான் போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 3ஆக தான் போகும்.
நீ மட்டன் குழம்பு சாப்பிட்டு இருந்தாலும், கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு இருந்தாலும், சுட்டு கோழியை சுட்ட கோழின்னு சாப்பிட்டு இருந்தாலும், அல்லது நீங்கள் என்னென்னலாம் அப்படி ஐஸ்கிரீமும் எதுவும் என்னத்தை நீங்கள் சாப்பிட்டாலும், இதுக்கு கீழே போனால் அது ஒன்று மூணாக தான் பிரியும். ஒன்று புரோட்டீன், இன்னொன்று கார்புன்னு சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட், மூணாவது கொழுப்பு. உடம்புக்கு கொஞ்சம் கொழுப்பு அவசியம். ஆனால் கொழுப்பே உணவாக போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? கொழுப்பு சாப்பிட்றதெல்லாம் எப்படி கொழுப்பு ஆகுதுன்னா, கொழுப்பாக சாப்பிட்றது இல்லை. நீங்கள் சாப்பிட்றது, அவர் இப்படி பேசுனது, நீங்கள் சாப்பிட்றது என்ன சாப்பிட்டாலும் இந்த மைதாவில் செய்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பிஸ்கட், 2 பிஸ்கட் பசியாக இருந்துச்சு, அங்கே நான் எனக்கு டயபெட்டிக் இருக்குது, சக்கரை வியாதி, அதனால் 2 பிஸ்கட்டை நான் டீயில் நினச்சி அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா. அது ரஸ்காக இருக்கலாம், அது கேக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பரோட்டாவாக கூட இருக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? மைதா. அது போன உடனே இந்த உடலில், சிறு குடலில் வந்தோடனே அது செரிச்சிடும். எதெல்லாம் ஜூஸாக, எதெல்லாம் நீங்கள் அந்த கோக்கு, அல்லது நீங்கள் அப்படியே சிக்கன் 65, மட்டனு, இப்படி மட்டன், சிக்கன், நீங்கள் இன்னும் மீனை பொரிச்சு இப்படி சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த சிறு குடல்லையே செரிச்சிடும். இது கடைசி வரைக்கும் போகாது. இது மேலேயே சீக்கிரம் செரிச்சிடும், உள்ள கடைசி வரைக்கும் போகுது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க, இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த உணவு கொள்ளலேருந்து கடைசி வரைக்கும் உணவு பாதைன்னு இருக்குல்ல, அதனால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் நம்ம உடம்புல ஒரு குழந்தை பாப்பாவா அது வரும்போது வாயில் கொஞ்சம் ஏதோ ஒன்று முழுங்கிடும். அது என்னன்னு தெரியாது. அது ஃபுல்லாக பாக்டீரியா, நுண்ணுயிர். உடம்பு முழுசும் அந்த நுண்ணுயிர். இப்போ புரியாததுக்கு திரும்பி சொல்கிறேன். உங்களுக்கு உடனே போனோடனே பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, ஜுரம் அடிச்சோன்னா அது வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்ல, எல்லாம் நுண்ணுயிர்கள், பாக்டீரியா. அதில் நன்மை செய்கிற பாக்டீரியான்னு பாதி இருக்குது. நல்லவன் பாதி தான் இருக்கிறான், அல்லது கெட்டவன் பாதி இருக்கிறான். அல்லது நல்லவனை அதிகமாக்கணும், கெட்டவனை அதிகமாக்கணுன்றது உன் கையில் தான் இருக்கு. உன் உடம்புனுடைய சுகம் யார் கையில் தான் இருக்கு? உன் கையில் தான் இருக்கு. இது எவ்வளோனா ஒரு பெரிய வேடிக்கை. நல்லா கவனிங்க, இது யாரும் சொல்லாத சில காரியம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புல எவ்வளவு அந்த பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நுண்ணுயிர் இருக்குது அப்படின்னா 100 ட்ரில்லியன் பாக்டீரியா. அதாவது 1 போட்டு 14 சைபர் போட்டால் எவ்வளோன்னு எண்ணிக்கும். 1 போட்டு பக்கத்தில் 14 சைபர் போட்டால் எண்ணிக்கும். ஒன்னோடு ஒன்று அதை ஒன்னோடு ஒன்று இணைச்சா சந்திரனை தொடும், நிலவை போய் தொடும். அவ்வளவு பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புல இருக்கு. இது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு தெரியுமா? உன் உடம்புல இருக்கிறது இன்னொருத்தவங்க உடம்புல இல்லை. உங்கள் உடம்பு எப்படி உங்கள் கைரேகை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இல்லையோ, உங்கள் கண் ரேகை மாதிரி இல்லையோ, உங்கள் உடம்புல இருக்கிற கோடி கணக்கான அந்த பாக்டீரியா உங்கள் உணவை செரிக்க வச்சு, உங்களை வாழ வச்சு, செரிமானத்தை கொடுத்து உங்களுக்கு சத்து கொடுக்கறதுக்கான காரியங்கள் செய்கிறது இன்னொருத்தவங்க உடம்புல இல்லை. அவங்க பாக்டீரியா வேற, உங்கள் பாக்டீரியா வேற. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள், 800 கோடி மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். அப்ப தேவன் இந்த சரீரத்தை எவ்வளவு மகிமையா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னும் கைவிரல் தான், ரேகை தான் அப்படின்னு நினைச்சோம். இல்லை, என் உடம்புல இருக்கிற கிருமிகள் கூட இன்னொருத்தொண்டை இல்லை, யாருக்கிட்டையும் கிடையாது. ஒன்றும் புதுசு. அப்போ நான் குடிக்கிற கோக்கு, நான் குடிக்கிற எல்லா விதமான பலரசன்னு நினச்சிட்டு நான் குடிக்கிற சாராயம், நான் குடிக்கிற எந்த ஒரு தவறான காரியங்கள், கண்ட ராத்திரியில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இப்படி எதை சாப்பிட்டாலும் இந்த உடம்புக்கு தேவையானது கடைசி வரைக்கும் போகணுன்னா காய்கறியும் பழங்களும் என்ன பண்ணும்? தேவை. கடைசி வரைக்கும் போய் அதனுடைய தேவையை, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த கீழே வரைக்கும் போறதுக்கு எல்லா இடத்துல அப்சார்ப் பண்ண, உறிஞ்சிக்கொள்ள அதுக்கு ஆயத்தமா இருக்கு. உணவு கிடைக்காத போது அது மேலே இருக்கிற குடலை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சாப்பிடுது.
அது நுண்துளை ஏற்படும் போது அது வழியாக கெட்ட பாக்டீரியா உள்ளே வந்து மூளை வரை பாதிக்குது. அந்த மூளை வரை பாதிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், கேன்சரும் வரலாம், திடீர்னு ஸ்ட்ரோக்கும் வரலாம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடலுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் இதுதான் வேணும், எனக்கு 3 வேளையும் மட்டனும் சிக்கனும் தான் வேணும் அப்படின்னு வாழ்ந்த ஆளில் நானும் ஒருத்தன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பல வியாதிகளுக்கு நான் தான் காரணம். என் உடம்பை கெடுத்துக்கிட்டது நான் தான். எனக்கு என்னவோ ஒரு சொல்கிறார், பாதி வயிறு சாப்பிடுங்க, 1/4 வயிறு தண்ணீர் குடிங்க. 1/4 வயிறு என்ன பண்ணணும், எப்பொழுதும் காலியாக இருக்கணும். நல்லா வேணும், நல்லா இருக்கணுமா, பசியாக இருந்தால் சாப்பிடுங்க, பசி இல்லைன்னா சாப்பிடாதீங்க. என் உடலை கெடுத்துக்கிட்டது நான் தானே. இப்போ அந்த உடலை கெடுத்துக்கிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? எப்பயாவது உன் சரீரம் சொல்கிறத நீ கவனித்து கேட்டு, இது சர்க்கரை, இது சாப்பிட்டா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லை, இல்லை, நாக்கில் எது சர்க்கரையாக தெரியுதோ அத்தனையும் தீமை தான், அத்தனையும் தீமை தான். எண்ணெயை குறைச்சா அது சொல்கிறது, ஆயிலை குறைச்சா ஆயில் அதிகரிக்குன்றாங்க. எல்லாத்திலும் ஆயிலை பொறிச்சு சாப்பிட்டா இப்படி தான் உடம்பு கெட்டு போகும். நல்ல கலராக பார்த்து 65ல் என்ன சகோபா போட்டிருக்கான், அவ்வளவும் சாயப்பட்டறையில் இருக்கிற சாயம். சகப்பா ஒன்று இருந்துச்சுன்னா, பச்சையாக இருந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சாயம். அந்த சாயப்பட்டறையில் இருக்கிற சாயம் அது கேன்சர் தான் உண்டாக்கும். நான் முதல்ல 2 பாயிண்ட் பேசுனீங்களே, என்ன அதோடு நிறுத்திருக்கலான்னு. இப்போ நீங்கள் எங்களை சாப்பிட விடாமல் பண்ணுறீங்கண்ணே அப்படின்னு. என்ன சாப்பிட எனக்கு தெரியாது. பாப்பா வந்து 9ஆம் தேதி உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சரீரத்தை கட்டி எழுப்பணும். ஏன்னா இது விசேஷமானது. என் உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு உலகத்தில் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. என் உடம்புல இருக்கிற நுண்ணுயிர் போல இன்னொரு நுண்ணுயிர் இன்னொருத்தவங்க உடம்புல கிடையாது. இவ்வளவு விசேஷமாய் கர்த்தர் படைச்சு கடைசியில் உன் குஷ்டரோகியா வந்து நிற்கிறான். எதனால் தெரியுமா குஷ்டரோகியா வந்து நின்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் எல்லாத்தையும் பணத்தினால சாதிச்செல்லாம் தான் பணத்தை கொண்டு வந்தான். உன் உடல் சுகத்தை பணத்தினால வாங்கிட முடியாது, இழந்த சுகத்தை வாங்க முடியாது. கோபத்தோடு கூட எழுந்தான். எலிசா சொன்னதை கூட கேட்கல. இந்த கீழ்படியாதையும் எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், அதுதான் உடல் நலத்தை கெடுத்துச்சு. சிபார்சு எனக்கு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியத்தினால நான் ஜெயிச்சிடுவேன். இல்லை இல்லை, உன் சரீரம் சொல்றத நீ கேட்கணும், இன்னொருத்தங்க கேட்க விட்டுறாத. கடைசியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன நினைச்சான், எங்க ஊர்ல இருக்கிற அந்த ஆப்னா பர்பார்னு சொல்லப்படுற நதி எவ்வளோ பெருசு, நதியே கடவுளா நினைக்கிறான். ரிம்மோன்னு ஒரு கடவுள், உயிர் இல்லாததெல்லாம் கடவுள் நினைக்கிறான். உயிரோடு இருக்கிற கடவுள் ஒரே ஒரு காரியத்தை தான் உனக்கு சொல்றாரு, நீ சுத்தமாகணும். அல்லேலூயா. ஒரு தடவை இல்லை, ஒருத்தவன் 7 தடவை தும்மி உயிரோடு வந்தான், சூனேமியாளுடைய மகன். ஆனால் இவன் 7 தடவை கழுவி தான் தூய்மையா வெளியே வந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தையும் நீதியும் உள்ள கொண்டு வர விரும்புகிறார். அது என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லி சொன்னார். இன்னும் யாராவது ஞானஸ்நானம் எடுக்கலையா? இன்னும் உங்க பாவத்தை விடலையா? இன்னும் பரிசுத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கலையா? நீ சுத்தமாகணும். உன் சரீரம் ஒரு புது சரீரமாய் மாறும். யாராலையும் மாற்ற முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியும் போது 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. தலைக்கு மேலே வெள்ளம் போயிருந்தாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவன் கொடுத்த நன்மை உனக்கு இன்னைக்கு குறைவுபட்டிருந்தாலும் அதை சரி பண்ணி புதிய ஜீவனை கொடுக்க தேவன் நல்லவராக இருக்கிறார்.
உன் சரீரம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும், உன் சரீரம் கேட்காத நிலைமையில் வலியோடும் வேதனையோடும் வியாதியோடும் பொல்லாப்போடும் இன்னைக்கு வந்திருந்தாலும், ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல உன் சரீரத்தை மாற்றுகிற ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உபத்திரவப்பட்ட போது, நான் உபத்திரவப்பட்டதுனால அதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய கற்பனைகளை காற்று நடக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா.